ஓம் கம் கணபதே நமஹ. ஓம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதிம்பிகாய நமஹ. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். இந்த நவராத்திரியில் விஜயதசமி எப்பொழுது, சரஸ்வதி பூஜை எப்போது அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சில பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா நவராத்திரி 22 ஆரம்பிச்சாச்சு. இப்போ அந்த 22 பிரதமையில் தான் ஆரம்பிக்கணும். அன்றைக்கி தான் ஆரம்பிக்கணும் கட்டாயமாக. அப்படி ஆரம்பிக்கிற போது 9 நாள் செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை 9 நாள். ஆனால் அஷ்டமி அன்றைக்கி பகல் 2:50 வரைக்கும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை பாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்போ அன்றைக்கி நவமி எப்படி கொண்டாட முடியும்? இப்போ காலையில் தானே சரஸ்வதி பூஜை கொண்டாடுவோம், அப்போ நவமி இருக்கணுமில்ல அப்படிங்கிறது சில பேருடைய வாக்குவாதம் இருக்குது. அதனால் அப்படி நம்ம வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா நவமி புதன்கிழமை தான் காலையில் இருக்குது. அப்போ நவமி காலையில் புதன்கிழமை வரும்போது சரஸ்வதி பூஜையும் நவமியில் தான் பண்ணணும். அப்போ புதன்கிழமை 1ஆம் தேதி தான் நம்ம சரஸ்வதி பூஜை பண்ணுற மாதிரி இருக்குது. வித்யாரம்பம் அப்படிங்கிறது சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள் ஆயுத பூஜைன்னு சொல்கிறது. விஜயதசமி அன்றைக்கி தான் குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்குறது, கல்வி ஆரம்பிக்கிறது எல்லாத்துக்கும் சிறந்ததாக சொல்லுவாங்க. இது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, இதுமாரி விஜயதசமி என்ன விஜயத்தை கொடுக்கக்கூடிய தசமி அன்றைக்கி தான் பண்ணணும் அப்படிங்கிறது அபிப்பிராயம். அப்போ 2ஆம் தேதி அன்றைக்கி விஜயதசமி அப்படின்னு பார்த்திங்கன்னா தசமி அன்றைக்கி மாலையில் 3:44 வரைக்கும் தான் இருக்குது. சாயங்காலம் எதுவும் செய்ய முடியாது தசமியில். ரெண்டாவது இன்னும் ஒரு சில பேரோட கருத்து என்னன்னு கேட்டால் 2:10 கரிநாளாக இருக்குது. கரிநாளாக இருக்கும்போது எப்படி நம்ம குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் பண்ணுறது, ஒரு நல்ல காரியம் எப்படி பண்ண முடியும்? அதனால் 1ஆம் தேதியே நம்ம ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையெல்லாம் நம்ம கொண்டாடிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சில பேருடைய கருத்தாக இருக்குது. அப்படி ஒரு மனசில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பூஜையை கொண்டாடுற போது மனசு திருப்தியாக இருக்கணும். கருநாளாக இருக்குது, அதில் நம்ம செய்யணுமே அப்படின்னா பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைனா கருநாளில் செஞ்சிட்டோம், அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனால் எல்லாருக்கும் உள்ள ஆலோசனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/10/2025 அன்னைக்கு தான் புதன்கிழமை அன்னைக்கு நவமி மாலையில் 3:22 வரைக்கும் இருக்குது. தசமி வந்துடுறது சாயங்காலம். அதனால் தசமியில் கொண்டாட வேண்டிய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ், அது ஆலய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், மற்ற ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே தசமியில் தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற போது 1/10 தசமியிலேயே செஞ்சிட வேண்டிதான். புதன்கிழமையிலே 1/10/2025 புதன்கிழமை அன்றைக்கி தசமியில் சாயங்காலம், அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி 3:32 வரைக்கும் இருக்குது நவமி. அப்புறம் தசமி வந்துடுறது. அதனால் விஜயதசமியை புதன்கிழமை, அதாவது 1/10/2025 கொண்டாடி விடுவது சால சிறந்தது. ஏன்னு கேட்டால் மறுநாளைக்கு கரிநாளாக போச்சு. ரெண்டாவது காலையில் சீக்கிரமாக பண்ணுவோன்னு பார்த்தாலும் முடியாது. அதனால் என்னுடைய அபிப்பிராயம் இல்லை, பொதுவாக பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்டால் கரிநாளில் நம்ம எப்படி எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நம்ம தீவிரமாக யோசித்து பார்த்தோமேயானால் நமக்கு புலப்படுவது ஒன்று தான். அதாவது 1ஆம் தேதியே காலையில் சரஸ்வதி பூஜையை செய்துவிட்டு மாலையில் விஜயதசமி பூஜைகளை செய்து விடுவது, குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்வது எல்லாமே 1ஆம் தேதி சாயங்காலமே செய்து விடுவது நல்லது. ஏனென்றால் அப்போ தான் விஜயதசமி இருக்குது. அதனால் எல்லோருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். 1ஆம் தேதியே இந்த விஜயதசமியை சிறப்பாக கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம்.